எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்குறது கல்லறைக்கு காவல். பாருங்க, பிரதான ஆசாரியர், பரிசேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, இயேசு முன்னாடியே என்ன சொன்னார்? சிலுவையில் என்னை அடிப்பாங்க, நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கார். அதனால் இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், அவர் மாதிரி உயிர் தெழுறாரா இல்லையாங்கிற இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன பயம் அப்படின்னு சொன்னால், சீஷர்கள் இயேசுடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போயிட்டு இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி பொய்யான ஒரு கதை கட்டி பண்ணிட்டாங்கன்னா, இயேசு இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுவாங்க. இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னால் இவங்களோட ஆட்டம் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால இவனுக்கு ரொம்ப பயம். பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயம். அதனால் என்ன பண்ணுறாங்க, பிலாத்துட்ட போய் இது அப்படியே சொல்கிறாங்க. அவர் உயிர் தள்ளினாலும் உயிர் திறந்துடுவார்னு சொல்லி பயம் பாருங்க அவனுக்கு. பிலாத்துட்ட போய் சொல்லி கல்லறைக்கு 3 நாள் காவல் கேட்குறாங்க. அதுக்கு ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அதுக்கு சீல் வச்சு பாதுகாத்தார்கள்ன்றது வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 27:62 66 வரைக்கும். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னதை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து குடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் செய்வர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பிரதான ஆசிரியருக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னா, இது ஓய்வு நாள் பாருங்க. ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்னு சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக ஓய்வு நாள் தான் அது. இவங்க என்ன பண்ணணும், இப்போ ஓய்வு நாளில் அவங்க வேலையை, தேவாலயத்தில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பாருங்க. அந்த வேலையெல்லாம் போய் செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாள் கட்டளையை இவங்களே மீறி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பிலாத்துக்கிட்ட நின்று விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க, இயேசுடைய கல்லறையை பத்திரப்படுத்தும்படி. ஓய்வு நாளில் இதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க பாருங்க. ஓய்வு நாளில் போய் நின்று இங்கே இயேசுடைய கல்லறையை பத்திரப்படுத்தும்படி ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க பிலாத்துட்ட. பிலாத்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்தால் என்ன பண்ணுங்க, போய் காவல் செய்வர்கள்லாம் வச்சுருக்கீங்களா, போய் என்ன பண்ணுங்க, போய் பத்திரப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. பிலாத்தும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறான் பாருங்க. கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றால், ஆப்போசிட் டீமுக்கு இயேசு உயிர் தழுவார் அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்கு விளங்குது. ஆனால் சீஷர்களுக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. சீஷர்கள் இன்னும் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் டீமுக்கு நல்லா விளங்குது எல்லாத்துக்கும், இயேசு உயிர் தழுவார். இவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை. இவங்கெல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. வசனம் 66 சொல்லியிருக்கு பாருங்க. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ரோமன் சோல்ஜர்ஸ் காவலுக்கு நிற்கிறாங்க. யாருமே இப்போ இயேசுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. போர்ச்சேவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. சீல் த ஸ்டோன், அவங்க கல்லறையை ஒரு முத்திரை போட்டாங்களாம். முத்திரை அப்படிங்கிறது ரோமருடைய அரசாங்க முத்திரை. அந்த முத்திரை யாரும் உடைக்க முடியாது பாருங்க, யாரும் உடைக்க முடியாது. அதே மாதிரி 100கணக்கான சேவகர்கள், போர் சேவகர்கள் அங்கே இயேசுடைய சரீரத்துக்கு, அந்த கல்லறைக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து காவலுக்கு நிற்கிறாங்க. டே அண்ட் நைட் செக்யூரிட்டி பாருங்க. இந்த காவலர்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்ததுனால யாராவது இந்த கல்லறையை உடைச்சி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ரோமருடைய சீல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. கல்லறைக்கு சீல் வச்சுருக்காங்க. அது சீலை யாராவது உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது ரோம பேரரசை எதிர்த்து நிறுத்ததுக்கு சமம். அதனால் அவங்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். அதனால் யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. இன்னொன்று, ரோம போர்ச்சேவர்கள் இந்த கல்லறையை பாதுகாப்புப்படுத்துறதுக்கு இவங்க ஏதாவது மிஸ்டேக் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒன்று வேலை போயிடும், இல்லைன்னா இவங்களுக்கே உயிர் இல்லாமல் போகலாம்.
ரோமா போர்த்தியவர்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தண்டனை வந்து கொடூரமாக இருக்கும். செக்யூரிட்டி வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா அந்தளவுக்கு தண்டனை கொடூரமாக இருக்கும் பாருங்க அவங்களுக்கு. அதனால் இவங்களும் என்ன உண்டோ எல்லாம் பண்ணுறாங்க. ரோம போர்ச்சியவர்கள், ரோமனுடைய அரசாங்கம் அவருடைய எல்லா வலிமையை கொண்டும் இயேசுடைய கல்லறையை பத்திரப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியர் அவனுடைய டீமு எல்லாரும் சேர்ந்து கல்லறையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே தொட முடியாத ஒரு அளவில் இயேசுடைய கல்லறை பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. ஏன்? ஒரே ஒரு காரணம், இயேசு உயிர் தெரிந்துடக்கூடாது. ஆனால் அது நடந்ததா பாருங்க. எவ்வளவு பெரிய அரசாங்கத்தினுடைய இந்த பாதுகாப்பு இருக்கலாம், கல்லறை அவ்வளோ பெரிய மெட்டீரியல் ஸ்டஃப் பத்திரப்படுத்தலாம், சீல் வைக்கலாம், காவல் வைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய செய்கையில் தேவனுடைய அதிசயத்தை யாரும் தடுக்க முடியாது பாருங்க. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ பெரியவர். கர்த்தாவே, உடைய கல்லறை ஆண்டவரை பாதுகாக்கும்படிக்கு ரோமர்களும் இந்த யூதர்களும் சேர்ந்து தேவரீர் இந்த கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள், பாதுகாத்தார்கள் என்று பார்க்கிறோம். 3 நாள் வரைக்கும் இந்த ஒரு டே அண்ட் செக்யூரிட்டி இரவும் பகலும் போட்டிருக்காங்க. ஆனால் கர்த்தாவே, நீர் எல்லா வச்ச காட்டிலும் பெரியவர். இயேசுவை, நீர் எல்லா வச்ச காட்டிலும் பெரியவர். கர்த்தாவே, தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எல்லா வச்சையும் இந்த ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறவர். கர்த்தாவே, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் உயிர் தெழுவீர் என்ற நம்பிக்கை ஆண்டவரே ஒருவேளை சீஷர்களுக்கு அந்த டைமில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு புரிகிறது. கர்த்தாவே, நீர் உயிர் தெழுந்த கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் இதை விளங்க செய்வீராக. பயங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். கர்த்தாவே, தேங்க்ஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே மகிழ்ச்சியும் ஆண்டவரே எல்லா வித நல்ல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே வரட்டும். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுடைய ஆண்டவரே அந்த சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். தேவரீர் அவர்களை நீர் பாதுகாப்பீர். தேவரீர் அவர்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவர்களை நடத்துவீராக. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.